ஆனால் இந்த கடைசி வரை முதல்ல இந்த அறிக்கையை படித்த உடனே, இந்த குடியரசு தின உரையை படித்த உடனே, இதே மாதிரியான ஒரு உரையை குடியரசு தலைவர் வாசிச்சிருந்தாரு அப்படின்னா, இவர் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சார் சொல்றது, நம்ம எஜுகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ரேஷியோ வந்து ஆல் ஓவர் இந்தியா 24%, தமிழ்நாடு 47%. ஹையர் எஜுகேஷனுடைய ரேட்டிங் ஜாஸ்தி. இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த மத்திய அரசு கல்வி நிறுவனம் இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த மாநில அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்னென்னத்தையோ குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரசிடென்டால வெளியிட முடியுமா? இல்லை, நீங்கள் இதையும் நான் முதல்ல சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், அதுலேயும் 3 பேரும் திமுகவை ஆதரித்தே தீர்வது அல்லது கவர்னரை எதிர்த்தே தீர்வது என்கிற திட்டமிட்டு வந்திருக்கிற ஐயா இளங்கோவன் ராஜசேகர் அவர்களுக்கும், தனியார் பள்ளி நிர்வாகி பள்ளிகள் சங்கத்தினுடைய நிர்வாகி ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீதர் அவர்களுக்கும், பொய்ய அடுத்தாப்புல சொல்றதுக்கு தொடக்க தயாரா இருக்கிற என்னுடைய நண்பர் கரூர் முரளி அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முதல்ல இவங்க ஏதோ சாலமன் பாப்பையா பட்டி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, இத அப்படி ஆக்கிட்டாங்க. அது குறிப்பா ஐயா இளங்கோவன் ராஜசேகர் அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மேதக ஆளுநர் அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படிங்கிற பொருள்ல பேசுறதை விட்டுட்டு, மேதக ஆளுநர் நான் வந்து நீங்க கல்வியினுடைய தரம் வந்து மாநில அகில இந்திய சதவீதத்தை விட மாநில சதவீதம் அதிகமா இருக்கு, அதுக்கு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளுமே கூட இன்றைக்கு இருக்கிற திமுக அல்லது அண்ணா திமுக இந்த அரசுகளால் உருவாக்கப்பட்டது இல்லை. பெரும்பகுதியான அது பச்சையப்பன் புகழ்பெற்ற பச்சையப்பன் கல்லூரியாக இருக்கட்டும், பிரசிடென்சி கல்லூரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கடந்த நூற்றாண்டுகளை நெருங்கி இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள். சரி, ஐயா இளங்கோவன் ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப சொன்னாங்க, அது யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்லாம் வந்து எஃப்ஐஆர் அவங்க பேரில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட அவங்க பேரை எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னாங்க. ஐயாவே எனக்கு ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நன்றி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம், கன்விக்ஷன் ஆனவங்களே பெயில்ல வந்து மந்திரியா அமைச்சர்களாக தொடர்றாங்கிறதையும் கொஞ்சம் தயவு செய்து ஐயாவோட கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். எங்க ஆனாங்க? எந்த கேஸ்ல கன்விக்ஷன்? பொன்முடி என்ன ஆனாரு? பொன்முடி கன்விக்ஷன் ஆகி இப்ப பெயில்ல இருக்காரு. சரி, மாநில அமைச்சர்களே வந்து அந்த இதுல இருக்காங்கன்னு சொல்றேன். ஐயா தவறுன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் அமைதியா கூட இருக்கேன். இல்ல ஐயா 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 கன்விக்ஷன் ஆகி எப்படி பெயில்ல வர முடியும்? கன்விக்ஷன் 3 வருஷம் கன்விக்ஷன் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் பெயில்ல இருக்காரு. தனி கோர்ட் சொல்லிருக்கு. இல்ல உச்சநீதிமன்றம் சொல்லல. ஐயா நான் வந்து சவால் விடுறேன். 3 வருஷம் திரு பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போது அவருக்கு 3 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய கொஞ்சம் நேரத்து வரைக்கும் குறிக்கிறாதீங்க முரளி சார், நேரத்து வரைக்கும் குறிக்கிறாதீங்க. அதாவது நான் வந்து இன்னொன்னு கேளுங்க, நான் தவறான தகவலை சொல்ல மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். சரி, அதுல இரண்டாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 8 மாதம் ஒரு குற்ற வழக்கு. செந்தில் பாலாஜிக்கும் கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன இல்ல? ஐயா தான் சொன்னாங்க. ஐயா சொல்ற வரைக்கும் நீங்க அனுமதிச்சதுனால இதை அனுமதிக்கிறோம். நண்பர் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். முரளி சார் நேரம் வரும்போது பேசுங்க. பேசுங்க சார், நேரம் வரும்போது நாகரிகத்தை கடைபிடிங்க தயவு செய்து. இதுலயாவது ஜனநாயகத்தை அனுமதிங்க. இந்த மாதிரி விவாதத்திலேயாவது ஜனநாயகத்தை அனுமதிங்க. அதாவது இந்த மாதிரி விவாதத்திலே ஜனநாயகத்தை அனுமதிங்க. ஒண்ணு. ரெண்டாவது அனுமதிங்க. ஆமா, நான் பேசி முடிச்சப்பறம் நீங்க பேசுங்க. அதுக்கு இன்னும் வேற ஒண்ணு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்கள் தொடக்கத்திலேயே சொல்றாங்க, இப்ப தமிழ்நாடு பழமை வாய்ந்த நாடு, இந்தியாவினுடைய பாரத நாடு என்று சொல்வதற்கான அடையாளங்களை தகவமைத்து கொடுத்ததே தமிழ்நாடு தான்.
காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்தரமேரூர் கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகள். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, இதில் இந்த புண்ணிய பூமியில அகத்திய முனிவர் இருந்திருக்கிறார். மிகப்பெரிய இன்னும் கூட கேட்டீங்கன்னா ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் தோன்றிய மண், தியாகிகள் தோன்றிய மண், சுதந்திரத்திற்காக போராடிய மண். இந்த மண்ணில், இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இன்னும் கூட நீங்க கேட்டா மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவன் தான். இல்லம் தேடி கல்வின்னு சொல்றீங்க. ஒரு 250-300 குடும்பங்கள் இருக்கிற எங்க ஊருக்கு இல்லம் தேடி கல்வின்னு சொல்ற அந்த திட்டம் ஒரு நாள் வந்தது இல்ல. இன்னும் மேதக ஆளுநர் அவர்கள் எதற்காக? ஒரு நிமிஷம், நீங்க அப்ப உங்களுக்கு அந்த திட்டம் குறித்து தெரியல, உங்களுக்கும் தெரியல, கவர்னருக்கும் தெரியலன்னு அர்த்தம். இல்லம் தேடி கல்வி கோவிட் காலத்துல உருவாக்கப்பட்டது. இப்போ எதுக்கு அதை இல்ல நான் சொல்றேன், அந்த நேரத்தில் அது உருவாக்கப்பட்டது. இல்ல வரலைங்க, கோவிட்லயும் வரல, இப்போ கோவிட் முடிஞ்ச பிறகு வரல. நீங்க கொஞ்சம் அனுமதிச்சிருங்க, அவங்களெல்லாம் அனுமதிச்சீங்க. தயவு செஞ்சு எனக்கு எதிர்வரிசையில 3 பேர் இருக்காங்க. பேசுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, தயவு செய்து மேதக ஆளுநர் அவர்கள் கல்வியின் தரம் உயர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு, கல்வியில மாத்திரமல்ல பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றிலும் உயரணும். எதுக்கு எடுத்தாலும் ஜாதி ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோடு சொன்னாங்க. அந்த நாட்டுல நாம இன்னைக்கு ஜாதியை சொல்லிட்டு இருக்கோம். எல்லோரும் கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்துல நீங்க அரசியலுக்காக ஜாதியை சொல்லாதீங்க, அரசியலுக்காக மதத்தை சொல்லாதீங்க. எல்லாரும் கோவிலுக்கு போங்க, எல்லாருக்கும் தேவாலயங்களுக்கு போங்க, எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய மசூதிகளுக்கு போங்க. இங்க ஒண்ணு ஜாதி எல்லாம் தேவையில்லை. அதனால இங்க ஜாதியை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டாம் சொல்றாங்க. ஊழல் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். ஊழல் வழக்கிலே யாராவது ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தால் விரைவில் தண்டனை கொடுக்கணுங்கிற அந்த நோக்கத்துல மேதக ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர, எதுக்கு எடுத்தாலும் மேதக ஆளுநர் அவர்களை குறை சொல்லுவதற்கு. இன்னொன்னு சொன்னீங்களே, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவர் நீங்க சும்மா சாதாரணமா ஏதோ மேதக ஆளுநர் அவர்கள் நமக்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரியும் ஒரு மானிட்டரிங் பண்ற ஆபீசர் மாதிரி நினைக்காதீங்க. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் கெட்டு உச்ச. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஃபிகர் கட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா மேதக ஆளுநர் தான். அதனால தயவு செய்து மேதக ஆளுநரை நீங்கள் எப்பொழுதுமே மஞ்சள் பார்வையாக பார்க்காதீர்கள். மேதக ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுகிறார், தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு வழிகாட்டக்கூடியவராக பேசுகிறார் என்று நினைக்கணும். ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். தமிழ்நாட்டில் மிக சான்றாண்மை மிக்க பெரியவர்களா இருந்தாங்க. இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் யாருன்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார். ஆர்.கே. சண்முகம் செட்டியார் தமிழ்நாட்டை சார்ந்தவர். டி.டி. கிருஷ்ணமாச்சாரியார் ஆச்சாரி. அதை போலவே நம்முடைய சேலம் பக்கத்தில் இருக்கின்ற சி. சுப்பிரமணியம், நம்முடைய பி. சிதம்பரம், ஆர். வெங்கட்ராமன், மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன், இப்படி தமிழ்நாட்டில் இருந்து ஆகச்சிறந்த ஆளுமைகள்லாம் இந்தியாவில் இருந்திருக்காங்க. அதனால நாம ஒன்று கேளுங்களேன், எல்லோரும் ஆகச்சிறந்தவர்களாக வாங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நல்லது. அதனால இதுல நீங்க ஒரு சார்பு நிலையில பேசாதீங்க. ஓகே ஓகே ஓகே